இந்த இறையாசிரியர் பயிற்சியினுடைய செயல்பாடுகள்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நாம இன்னைக்கு கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? இறை ஆசிரியர் பயிற்சி குறித்து அல்லது இது நாள் வரைக்கும் நடத்தின சிந்தனைகள்ல உங்களுக்கு ஏதாவது ஐயப்பாடுகள் இருக்கா? மாதத்திற்கு ஒரு வகுப்பு வந்து நம்ம அந்த டவுட் கிளியர் செஷன் வைக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? இப்போ உங்களது பொறுத்த வரைக்கும் கோர்ஸ் வந்து ஒரு வருட வகுப்பு. வாரத்துல 3 நாட்கள் இருக்கும். ஒரு வருஷத்துக்கு இதே மாதிரி தான் இருக்கும் கண்டினியூவா. டெய்லி ஒரு 1.5 மணி நேரம் வகுப்பு நம்ம அட்டன் பண்றோம். இதுல மாதத்துல ஒரு தியானத்தை நீங்க ரெகுலரா காலையும் மாலையும் விடாம பிராக்டிஸ் பண்ணிட்டு வரணும். மாதத்திற்கு ஒரு குணம் உங்களுக்கு சொல்லுவோம். அந்த குணத்தை நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணணும். மாதத்திற்கு ஒரு நூல் புத்தகம் உங்களுக்கு பரிந்துரை செய்வோம். அந்த புத்தகத்திலிருந்து நீங்க அந்த புத்தகத்தை படிச்சு பார்த்து ஃபர்ஸ்ட் ஒரு 2 மாதங்களுக்கு இப்ப முதல் மாதம் மட்டும் உங்களுக்கு எதுவுமே கொடுக்கல புக்கு. பாடல் மட்டும் நாம இப்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். வாரத்திற்கு ஒரு பாடல் மட்டும் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். மாதத்திற்கு ஒரு கருத்தியல் வந்து நீங்க எழுதி கொடுக்கறதாக இருக்கும். முதல் புத்தகம் வந்து நம்மளுடைய மகரிஷி அவர்களுடைய எளிய முறை உடற்பயிற்சி அப்படிங்கிற புத்தகத்தை தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். அந்த புத்தகம் இன்னும் அந்த பிடிஎஃப் காப்பி எங்களுக்கு இன்னும் கிடைக்கல. அதனால வெயிட்டிங். நீங்க அந்த புக் ஆல்ரெடி யாராவது வச்சிருந்தீங்கன்னா நீங்க இப்பவே நீங்க என்ன பண்ணறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். அந்த புத்தகத்தை படிச்சு நீங்க வந்து அசைன்மெண்ட் எழுதுறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். அந்த புத்தகத்துல மகிழ்ச்சி அது ரொம்ப ஒரு குட்டி புக்கு. ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 32 பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதிகபட்சம் அவ்வளவுதான். டெய்லி ஒரு பேஜ் படிச்சீங்கன்னா போதும். ஏன்னா சென்ற வகுப்பு வரைக்கும் நம்ம பெரிய புத்தகங்களை தான் கொடுத்தோம். 100, 150, 200 பக்கம் இருக்கிற புத்தகங்கள் தான் கொடுக்கப்பட்டது. பட் உங்களுக்கு முதல் எடுத்தோடனே கொஞ்சம் எளிமையா இருக்கணுங்கிறதுனால தான் பாடல்லையும் நம்ம 4 வரி கொடுத்துருக்குறோம். அதே போல புத்தகம் மிக சிறிய புத்தகமா கொடுத்துருக்குறோம். அது சிறிய புத்தகமா இருந்தாலும் மிக மிக முக்கியமான புத்தகம். குறிப்பா அதனுடைய அணிந்துரையெல்லாம் நீங்க நல்லா படிக்கணும். நிறைய பேர் நம்ம மகிழ்ச்சியோட பயிற்சியை சொல்லி கொடுக்குறாங்க. நிறைய பேருக்கு அவருடைய அந்த அடிப்படை பயிற்சியோட புக்கையே இன்னும் நிறைய படிக்காம இருக்காங்க. அதுக்குள்ளேயே நிறைய நுட்பங்கள் வந்து மகரிஷி அவங்க சொல்லி வச்சிருக்கிறாங்க. நம்ம மருத்துவர் அறுவை சிகிச்சையாளர் அனந்த நாராயணன் டாக்டர் அவர்கள் வந்து அதுக்கு அணிந்துரை கொடுத்திருப்பாங்க. அதாவது ஒரு ஒரு மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களே வியந்து போற்றுகின்ற அளவுக்கு அந்த பயிற்சி வந்து அமைஞ்சிருக்குது அப்படின்னு. எப்படி மகரிஷியோட பயிற்சி இவ்வளவு மிராக்குலா சேஞ்சஸ் நடத்துதுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான புத்தகம் அது. சின்ன புத்தகம் தான். பட் அது நிறைய மெசேஜஸ் இருக்கும். அது எல்லாத்தையும் படிச்சு பார்த்து ஒரு 5 பக்கத்துல நீங்க உங்களோட கருத்தை தெரிவிங்க. அது பயிற்சியினுடைய பலன்களா இருக்கலாம். அந்த புத்தகத்தில் இருக்கிற கருத்தை எடுத்துக்கிட்டு நீங்க ஒரு 5 பக்கத்துக்கு எழுதணும். அவ்வளவுதான். இதை ஸ்டார்ட் பண்ணுங்க. சரிங்களா? அந்த புத்தகத்தை ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் நீங்க படிச்சிடணும். அதுதான் எங்களோட கான்செப்ட். சரிங்களா? படிச்சு அதுல இருக்கிற விஷயத்தை நீங்க எழுதும்போது உங்களுக்கு நாளைக்கு பயிற்சி சொல்லி கொடுக்கும் போது அது ரொம்ப ரொம்ப வந்து பெனிஃபிட்டா இருக்கும். அது இப்ப தெரியாது உங்களுக்கு. இப்ப நான் சொல்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சிலது வந்து கொஞ்சம் பர்டனா இருக்கிற மாதிரி இருக்கும். பாட்டு எழுதணுமா, அசைன்மெண்ட் எழுதணுமா, அது என்ன சார் ஸ்கூல் மாதிரி பண்றீங்க, அப்படியெல்லாம் இருக்கும். நான் மீண்டும் சொல்றேன், நம்ம ஆசிரியர் அப்படிங்கிறவங்க ஒரு ஹை குவாலிட்டியா இருக்கக்கூடிய ஒரு நபர்களா இருக்கும். புத்தகம் வாசிப்பது என்பது ஒவ்வொரு ஆசிரியரினுடைய ஒரு ஹேபிட்டா இருக்கணும், பழக்கமாக இருக்கணும், பிடித்த பழக்கமாக கூட இருக்கணும். வாட் இஸ் யுவர் ஹாபி அப்படின்னு கேட்டா ஆசிரியர்களோட ஃபர்ஸ்ட் விஷயம் யோகா செய்யறது, தியானம் செய்யறது, புத்தகம் படிப்பதாக இருக்கும், சர்வீஸ் பண்றதா இருக்கணும். ஏன்னா நூல் வாசிப்பு என்பது மிக மிக ஒரு உயர்ந்த விஷயம். நான் இன்னும் அதை பத்தி உங்களுக்கு விளக்கம் சொல்லல. கவிக்கு ஒரு விளக்கம் சொன்ன மாதிரி உங்களுக்கு நூல் வாசிப்பை பற்றி ஒரு நாள் விளக்கம் சொல்லணும். சரிங்களா? அது பின்னாடி பேசுவோம். அப்ப இதுதான் உங்களுக்கான மெயின் விஷயம் என்னன்னா, மாதம் ஒரு பண்பு, மாதம் ஒரு புத்தகத்துக்கான கருத்தியல், வாரம் ஒரு பாடல். சரிங்களா? வாரத்திற்கு 3 நாள் வகுப்புகள்.
இதை நீங்க ப்ராப்பரா அட்டன் பண்ணிட்டு வரணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பேசுறதுக்கான ட்ரைனிங் எல்லாம் கொடுப்போம். அது எல்லாமே உங்களுக்கு ஒன் பை ஒன்னா அது வந்துட்டே இருக்கும். சரிங்களா? குறிப்பாக பயிற்சிகளை நீங்க சரியா முறையா செய்யணும். அதுதான் இதுல நோக்கம். இப்ப நம்ம 1 வருஷம் வந்து கத்துக்கிட்டோம். எல்லா பயிற்சியுமே கத்துக்கிட்டு வந்துட்டீங்க. பட் எல்லாத்தையும் சரியா முறையா செய்யறதுக்கான வாய்ப்பு, சூழல் நமக்கு அமைஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டா, கொஞ்சம் குறைவுன்னு கூட சொல்லலாம். ஒரு சிலருக்கு அமைஞ்சிருக்கும். ஒரு சிலருக்கு குறைவா இருக்கும். இப்ப இவ்வளவு நாள் நம்ம கற்றுக்கொண்டத இப்ப பிராக்டிஸ் பண்ற காலம். கற்றதை கடைபிடிக்கக்கூடிய காலம். கடைபிடிச்சுட்டா அப்புறம் கற்பித்தலுக்கான காலம் வந்து. அதைத்தான் நான் முதலே சொன்னேன். கற்றல், கடைபிடித்தல், அதுக்கப்புறம் கற்பித்தல். இப்ப கடைபிடிப்பதற்கான காலம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான காலம். இதுல நீங்க நிறைய அனுபவங்களை பெருக்கிக் கொள்ளணும். அதுபோக மாதம் ஒரு சிறப்பு தியானங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறோம். அதுலயும் நம்ம நன்றியுணர்வு தவத்தை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கீங்க. ரொம்ப சிறப்பு. குணத்துல நன்றியுணர்வு தான் உங்களுக்கு முதல் மாதத்தினுடைய குணமா வந்திருக்கும். நான் அது சொல்லிட்டேனான்னு தெரியல. சொல்லலைன்னா அடுத்த வகுப்புல நான் அதை பற்றி பேசுறேன். சரிங்களா? அப்ப இந்த முதல் மாதம்ங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் ஒரு லிபரலா தான் நாங்க பண்ணியிருக்கிறோம். பெருசா எதையுமே ஸ்ட்ரிக்ட்டா இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லல. ஜஸ்ட் நீங்க உள்ள வரணும் அப்படிங்கிறங்காட்டி ஒரு ஃப்ரீ குடுத்துருக்குறோம். அடுத்த மாதத்திலிருந்து அக்டோபர்ல இருந்து உங்களுக்கு எல்லாமே ஒரு புத்தகத்திலிருந்து, ஒரு குணத்திலிருந்து எல்லாமே நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ற மாரி வந்துரும். நீங்க நல்லா இந்த வாய்ப்ப நீங்க பயன்படுத்திக்கணும். சரிங்களா? நல்லா அந்த வாய்ப்ப வந்து நீங்க வந்து நல்லா பயன்படுத்திக்கணும். ஆ இப்ப உங்கள கேட்கறக்கு ஒரு ஆள் இருக்கிறதால நீங்க சந்தோஷப்படணும். நீங்க பயிற்சி செஞ்சுட்டீங்களான்னு ஒருத்தவங்க கேட்கறக்கு இருக்கிறது வந்து பெரிய விஷயம். வீட்ல யாரும் அதைப் பத்தி கேட்க மாட்டாங்க. சரிதானுங்களா? "இது என்ன தேவையில்லாம பயிற்சி பண்ணிட்டு இருக்க? டைம் வேஸ்ட் பண்றேங்கிற" மாரி தான் பொதுவா பேசுவாங்க. தெரியாதவங்க. சரிங்களா? அப்ப நம்ம பயிற்சி பண்றோமா அப்படின்னு கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு எப்படி இருக்கும்னா, இந்த 1 வருஷத்துக்கு தான் இருக்கும். அதுக்கப்புறம் கூட உங்கள யாரும் பெருசா கேட்க மாட்டாங்க. நீங்க ஒரு ஆசிரியர் ஆயிட்டா கூட யாரும் பெருசா கேட்க மாட்டாங்க. அப்புறம் நீங்களே உங்கள மோட்டிவ் பண்ணி பண்ணி பண்ணணும். இப்போ நமக்கு மோட்டிவ்க்கு ஒரு பெரிய விஷயம் கிடைச்சிருக்கு. ஒரு பிடிய நீங்க வந்து அதை பிடிச்சுக்கணும். அந்த பிடிய பிடிச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. லிஃப்ட் கரெக்ட்டா ஏறிட்டீங்கன்னா, உங்கள லிஃப்ட் பண்ணி அது தூக்கிட்டு போயிரும். அந்த மாதிரி இந்த ஆசிரியர் பயிற்சி நம்மளுக்கான ஒரு லிஃப்ட். ஏன்னா இந்த இடம் தான் கொஞ்சம் சிரமமான இடம். கற்றல் ஈஸி, கற்பித்தல் ஈஸி. கடைபிடித்தல் தான் கொஞ்சம் கஷ்டம். புரியுதா இல்லைங்களா? சரியா? அப்ப அந்த கற்றல் நம்ம முடிச்சு வந்துட்டோம். கற்பித்தலுக்கு போறோம். அப்ப கடைபிடித்தல் அப்படிங்கிறது தான் நம்ம லைஃபையே டிரான்ஸ்பார்ம் பண்ணக்கூடியது. இது இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டோம். அதை கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய டைம் இது. அப்ப பிராக்டிஸ், 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 பிராக்டிஸ். உலகத்துல வெற்றி பெற்ற எல்லாருமே சொல்ற ஒரே வார்த்தை, பிராக்டிஸ் மேக்ஸ் பெர்ஃபெக்ட். அது நீங்க ஒரு மொழிய கத்துக்கணும்னாலும் சரி, ஒரு விளையாட்ட நீங்க கத்துக்கணும்னாலும் சரி, இன்னைக்கு விளையாட்டுல ஹையஸ்ட் லெவல்ல இருக்கிற எத்தனையோ பிளேயர்ஸ் நம்ம பார்க்கிறோம். ஆனா அவங்களோட கடினமான உழைப்பை யாரும் நம்ம பார்க்கல. அந்த உழைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த தங்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்தது. அமீர் கானோட படம். நீங்க பார்த்திருக்கீங்களான்னு தெரியல. அந்த அவரோட 2 பெண்களையும் குத்துச்சண்டை அ வீராங்கனை ஆக்கி, அது ஒரு பெரிய ஒரு நல்ல படம். வாய்ப்பு இருந்தா அது பாருங்க. ஹிந்தியில வந்து தமிழ்ல ரீமேக் ஆயி வந்தது. அந்த படம் பார்க்கிறப்ப எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் பாருங்க. அந்த ஒரு பெண் குழந்தைக 2 பேரு அந்த மெடல் வாங்குறதுக்காக சின்ன வயசுல இருந்து எத்தனை இழப்பாங்க தெரியுங்களா? எத்தனையோ விஷயத்த இழப்பாங்க. எவ்வளவு ஒரு கடினமான ஒரு பிராக்டிஸ் இருக்குன்னு தெரியுங்களா அவங்களுக்கு? நான் யோசிக்கிறது உண்டு. ஒரு சாதாரணமா உலகத்துல ஒரு விஷயத்த ஜெயிச்சு, ஒரு வெற்றி கோப்பை வாங்குறதுக்கே ஒரு மனுஷன் இவ்வளவு தூரம் உழைக்கிறான்னா, அது வந்து நேரடியா நடந்த சம்பவத்திலிருந்து எடுக்கப்பட்ட படம். அவங்களே அதுல காமிச்சிருப்பாங்க. இந்தியாக்காக கோல்டு மெடல் வாங்கணும். அப்போ ஒரு சாதாரண உலகியல் வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கே ஒரு மனுஷன் இவ்வளவு தூரம் உழைக்கிறான்னா, நம்ம இறைவனை உணர்றதுக்கு எவ்வளவு உழைக்கணும்? எவ்வளவு உழைக்கணும்? சரிங்க. அவங்களையெல்லாம் பார்த்து நம்ம பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். உசைன் போல்ட் அவர பத்தி நம்ம சொல்லுவோம் இல்லையா? உசைன் போல்ட். இன்னைக்கு உலகத்துல ஓட்டப்பந்தயம் அப்படின்னா, அவரு தான் நமக்கு ஞாபகத்துக்கு வர்றாரு. நம்பர் 1 வேர்ல்டு ரெக்கார்ட் இல்லையா?
ரெக்கார்டு, பிரேக்கிங் ரெக்கார்டு, அதெல்லாம் யாராலையும் பீட் பண்ணவே முடியாதுங்கிற மாதிரி. அப்போ அவர் அந்த 9.58 நொடிகள்ல அந்த இடத்த கிராஸ் பண்ணாருன்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் யாரும் அப்படி பண்ணதில்லைன்னு சொல்றாங்க. பட் அதுக்கு எடுத்துக்கொண்ட பிராக்டிஸ் வந்து 25 வருஷம். அது யாருக்கு தெரியும்? சரிங்களா? 15 வருஷம், 20 வருஷம், 25 வருஷத்தோட உழைப்புனோட தான் வெற்றியா வருது. எடுத்தோன்னே யாரு நம்ம ஓட முடியாது. அப்போ உழைப்பு, உழைப்பு, உழைப்பு. நம்ம பிராக்டிஸ், பிராக்டிஸ், பிராக்டிஸ். எக்ஸர்சைஸ், மெடிடேஷன், காயகல்பம், தற்சோதனை, ஜீவகாந்த பெருக்க பயிற்சி, மௌனம். இந்த 6ஐயும் மனசுல வச்சுக்கோங்க. சரியாங்களா? அப்ப இந்த 6ஐயும் நம்ம கடைபிடிப்பதற்கான காலம் ஒரு தவ காலமா இந்த விஷயத்தை எடுத்துக்கணும். இந்த கராத்தே கிட்னு ஒரு படம் வந்தது. அந்த மாதிரி படங்கள் எல்லாம் கொஞ்சம் பாருங்க. ஒரு மோட்டிவேஷன் நமக்குள்ள நடக்கும். ஒரு சின்ன பையன் பிராக்டிஸ், பிராக்டிஸ்க்காக நான் சொல்றேன். அது படம் பார்க்கறதுக்காக நான் சொல்லல. பிராக்டிஸ் பாருங்க. எவ்வளவு கடினமான உழைப்பு, எவ்வளவு தியாகம், எவ்வளவு விட்டு கொடுத்தல் ஒன்னு அச்சீவ் பண்றதுக்கு. இப்ப நம்ம இறைவனை அச்சீவ் பண்றோம். நாம இதைய ஃபர்ஸ்டா வச்சிருக்கணும். எப்பவுமே வந்து ஆன்மீகம் முதன்மையாக நம்ம வச்சிருக்கணும். மற்றதையெல்லாம் செகண்டரியா வச்சுக்கணும். மற்ற எல்லாத்தையுமே இதற்கு நேரம் ஒதுக்குனது, இதுக்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் என் லைஃப்ல தேவைன்னா மிச்சம் 20 இதுக்கு ஒதுக்கிட்டு அப்புறம் தான் 21 மணி நேரம் இருக்கு, இன்க்ளூடிங் தூக்கம் முதல் கொண்டு. அதுக்குன்னு தூக்கத்தை குறைக்க சொல்லல. தூக்கம் முதல் கொண்டு அடுத்தது அதான் இருக்கு. உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட் சார்ட் போட்டீங்களா எல்லாரும்? அது போட சொன்னா இன்னும் அதை பத்தி உங்களுக்கு ஒன்றும் பேசல. ஓகே, சரி, அடுத்த வாரத்தில் நம்ம பேசிடுவோம். சரிங்களா? டைம் மேனேஜ்மெண்ட் சார்ட் எல்லாருமே நிச்சயமா போடுங்க. உங்களோட ரெகுலர் எப்படி போயிட்டு இருக்குன்னு எழுதுங்க. எப்படி நீங்க இருக்கணும்னு விரும்புறீங்கன்னு எழுதுங்க. நீங்க இருக்கிறன்னு விரும்புறது மாதிரி உடனே நடந்துராது. கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு டியூன் அப் பண்ணுங்க. ஒரு மாசம் டைம் எடுத்துக்கோங்க. அதுக்குள்ள உங்களை டியூன் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்க சிஸ்டமா இருக்கணும். ஏன்னா லைஃப்ல வெற்றி பெற்றவங்க அத்தனை பேரும் சொல்ற விஷயம் டைம் மேனேஜ்மெண்ட், பிராக்டிஸ். இதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணி கேட்கலாம். கேள்விகள் இல்லாட்டி நான் ஏதாவது சிந்தனை பகிர்றேன் உங்களுக்கு. சேட்லிங் போடலாம். சாம்சங் ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை, இந்த தவம் மட்டும் 12 to 1 வச்சுக்கலாம் ஐயா. 1 மணிக்கு மேல வேண்டாம். அது வந்து அந்த இதுல நிக்க மாட்டேங்குது. 12 to 1 நல்லா இருக்கு. சரிங்கம்மா, சரிங்கம்மா. டைமிங் ஒன்றும் பெரிய இது இல்லம்மா. டைமிங் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டாம். இல்லையா, 1 மணிக்கு மேலன்னா டிஸ்டர்ப் பண்றதுக்கு நிறைய பேர் வர்றாங்க. இப்ப பேரனே 1:30 மணிக்கு வர்றான். அந்த நேரம் வந்து தலையில தட்டாங்க, ஏதாவது ஒண்ணு பண்றாங்க. இப்ப 12 to 1 நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா செய்ய முடியுது. அதுதான், வேற ஒண்ணும் இல்லை. புரியுது, புரியுது. நீங்க சொல்ற விஷயம் எனக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. பட் எனக்குமே 12ங்கிறது அது வந்து ஒரு நடு மதியம்ங்கிறது ஒரு உச்சிக்கால வேலை அப்படிங்கிறது ஒரு தியானத்திற்கான காலம்தான். அதனாலதான் அந்த 12 to டைம் வச்சோம். பட் வரக்கூடிய மக்கள் தியானத்தை ஸ்கிப் பண்ணிட்டு ஸ்பீச்சுக்கு வர்றாங்க. அப்படிங்கிறதுனாலதான் நம்ம ஸ்பீச்சை வச்சுட்டு அப்புறம் தியானத்தை வந்து வச்சோம். அதனால இப்ப நண்பர்கள் எல்லாருமே சரியான நேரத்துக்கு வந்து எல்லாரும் ப்ராப்பரா இருந்தாங்கன்னா நமக்கு இதை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கும் அது தோணல. பட் நண்பர்கள் இந்த இடத்துல கொஞ்சம் டிசிப்ளின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா எதிர்பார்க்கிறோம். ஏன்னா இது வந்து வந்துருவாங்கிறீங்களா? சரி, ஓகே. வந்துட்டா நல்லதுதாம்மா. வந்துட்டா நம்ம யாரையுமே எதுவுமே கேட்க போறது இல்லை. அதனாலதான் அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ணலான் இருக்கேன்னா 12 மணி ஆனா ஜூம், யூடியூப் ரெண்டையுமே வந்து கட் பண்ணிடலான்னு பாக்குறேன். ஏன்னா நம்ம ரொம்ப வந்து ரிலாக்ஸ் கொடுக்கத்தான் வந்து நம்மளே நம்மளோட குவாலிட்டி வந்து குறைச்சிக்கிறோமோ அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா உன்னை கத்துக்க வர்றோம் அப்படின்னா இப்ப நான் அடிக்கடி உங்களுக்கு அந்த ஒரு வெறி இருக்கணும், அந்த ஒரு தாகம் இருக்கணும். அதாவது இப்போ ஒரு 1 லட்ச ரூபாய் கொடுத்துட்டு இந்த கோர்ஸ் கத்துக்க வரோம்னா நம்ம யாராவது லேட்டா வருமானம் வரமாட்டோம்.
சரிதானுங்களா? அப்போ ஏன் லேட்டா வரேன்னா, இதை நாம இன்னும் வேல்யூ பண்ணல. சரி, அவர் தானே வருவாரு, தவம் தானே நடக்கும், நாம் போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வு வந்து நமக்கு வந்துரும். இயல்பாவே வரும். எனக்குமே வரும். நான் எல்லாரையும் சொல்லல, எல்லாத்தையும் சொல்றேன். மகிமை தெரியாதவங்க இல்லையா? அதுதான், அதுதான். நான் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க ஸ்பீச் கூட ஸ்கிப் பண்ணிடுங்கன்றேன் நான். அது யூடியூப்ல போய் அப்புறமா கூட ஸ்பீச் கூட நாங்க எப்படி கேட்கிறோம்னா ஸ்பீக்கர் வச்சு வேலை ஆ செஞ்சுக்கிட்டே கூட கேட்கிறோம். ஆனா தவம் வந்து அப்படியே உட்காரணும், அது நிம்மதியா இருக்கணும். வெரி குட், வெரி குட். அதனாலதான் வேற ஒண்ணும் சரிங்கம்மா. இல்லைங்க. நாம தப்பா நிச்சயமா நீங்க சொல்ற கருத்தை எடுத்துக்குவோம். எனக்கு அதுல மாற்று சரி கருத்து இல்ல. பட் 1, 2 வகுப்பு நம்ம நடத்தி பார்ப்போம். அன்பர்கள் சரிங்க. சரியான நேரத்துக்கு வந்துட்டாங்கன்னா நம்ம அதை கண்டினியூ பண்ணுவோம். பார்த்துக்கலாம். சரி, சரி. ரொம்ப நல்லது, நல்லது, நன்றிங்க. நல்லது. பெங்களூர்ல இருந்து நன்றி. என் தலாவதி பேசுறேன். ரொம்ப 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 சந்தோஷம்மா. சின்சியரா பண்றவங்க நிறைய பேர் இருக்கீங்க. எனக்கு அதுல உங்களையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிற தாட்டும் இருக்குது. பார்ப்போம்மா, முயற்சி பண்ணுவோம். அப்படியே பண்ணுவோம். வாழ்க வளமுடன். ரொம்ப சந்தோஷங்க. நன்றி, வாழ்க நன்றி. வளமுடன். ஏதாவது சப்ஜெக்ட் ரீதியா, பிராக்டிக்கல் ரீதியா ஏதாவது டவுட்ஸ் இருக்குமா? நம்ம மாசம் மாசம் வைக்கிறது முதல்ல தேவையான்னு தெரியல. ஓகே. ஜெகநாதன் ஐயா அவர்கள். ஆமா. ஐயா வாழ்க வளமுடன். இந்த வாழ்க 12 வளமுடன். மணி இது வந்து தெய்வ பூஜை மாதிரி செய்யற மாதிரி இருக்குங்கய்யா. இது கண்டிப்பா இருக்கிறதுனால நான் எவ்வளவோ சேஞ்சஸ், எனார்மஸ் சேஞ்சஸ், எஃபெக்டிவ் சேஞ்சஸ், ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி சேஞ்சஸ்லாம் ஆயிருக்குங்கய்யா. அதனால இந்த 12 மணி இதை வந்து நீங்க வச்சிருக்கத கண்டினியூஸா தொடர்ந்து கண்டிப்பா வருஷம் பூரா வச்சாக்க இறைநிலை உணர்வு கண்டிப்பா பெறுவோம் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஐயா. வாழ்க வளமுடன். நிச்சயமா. நன்றி, நன்றி, நன்றி. ஓகே, ஓகே. மிக்க மகிழ்ச்சி. ஐயா உங்களுக்கு நன்றி. நீங்க சொல்றத கருத்தை எடுத்துக்கிறோம். சரிங்களா? நம்ம எப்படி சொல்றது? தவறு செய்யறவங்களுக்காக சரியா செய்யறவங்களை தண்டிக்கிறோம். இல்லையா? இதான் சொல்லுவாங்க இல்லையா? ஒரு ஒரு ரோட்ல வந்து ஒரு குழந்தை விளையாண்டு இருக்கு. இல்ல, வண்டி போற ஒரு ரோட்ல ஒரு 4 குழந்தை விளையாண்டு இருக்கு. பக்கத்தால ரோட ஒட்டி ஒரு கிரவுண்டு, அதுல ஒரு குழந்தை விளையாண்டு இருக்கு. இப்போ ஒருத்தரோட வண்டி ஓட்டிட்டு வர்றாரு, பாக்குறாரு ரோட்ல 4 குழந்தை, இந்த பக்கம் ஒரு குழந்தை. ஒன்னா 4 குழந்தை மேல ஏத்தணும், இல்லாட்டி ஒரு குழந்தை மேல ஏத்தணும். அப்படி சூழல் வந்துருது. அப்ப என்ன ஆகுது? இவரு இந்த 4 குழந்தை மேல அடிப்படுறதுக்கு பதிலா ஒரு குழந்தை மேல பட்டா பரவாயில்லைன்னு விட்டுட்டாரு உள்ள. இது இயற்கை என்ன ஆகுது பாருங்களேன். சரிங்களா? சரியா அது வந்து கிரவுண்டில் தான் விளையாண்டு இருந்துச்சு. சரியா? அது சரியா இருந்தது. பட் இது தவறா இருக்குது. பட் இது அதிகபட்சம் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால சரி தண்டிக்கப்படுது. இது எல்லாமே வந்து கர்மாவா கிரியேட் ஆயிரும். சரிங்களா? அதே மாதிரி ஒரு டைமிங்ல வந்து ப்ராப்பரா நம்ம வந்து மெடிடேட் பண்ணி பழகணும். நான் உங்களுக்கு தியானத்திலே முதல்லயே சொல்லியிருக்கிறேன். ஒரு இடம், சரிங்க, ஒரே இடம், அந்த ஒரே பொசிஷன், ஒரே திசை கூட, அது எந்த திசை வேணா நீங்க வச்சுக்கோங்க. இந்த திசை அந்த திசைன்னு இல்லை. ஒரே இடம், ஒரே திசை, ஒரே நேரம், ஒரே பொசிஷன்ல உட்கார்ந்து பண்ணி பாருங்க. ஐயா சொன்ன மாதிரி அவ்வளவு மிராக்கிள்ஸ் நடக்கும். நீங்க அந்த இடத்துக்கு போனாலே அந்த வைப்ரேஷன் உங்களை சூழ்ந்துக்கும். பட் ரெகுலரா அது நீங்க பண்ணி 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 பண்ணி, எப்படி கோயில்ல மந்திரம் ரெகுலரா சொல்லி சொல்லி ஒரு பவர் ஏற்றி வச்சிருக்காங்களோ, அப்படி உங்க இல்லத்தையே நீங்க பவர்ஃபுல்லா மாற்ற முடியும். அதனால சரி, அடுத்த வகுப்புல இருந்து நம்ம அப்படியே பண்ணுவோம். அன்பர்கள் முடிஞ்ச வரைக்கும் நேரத்துல வர்றதுக்கு முயற்சி பண்ணி வந்து இணைஞ்சுக்கோங்க. சரிங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். கலைவாணி அம்மா, நாம இந்த கொஸ்டின் ஆன்சர் செஷனுங்கம்மா, நம்ம அடுத்த வகுப்பு கொஸ்டின் ஆன்சர் இருக்குதுன்னா என்ன பண்ணலாம்னா, முந்தின வகுப்புலயே அவங்களுக்கு சொல்லிடலாம். இன்ஃபார்ம் பண்ணி, அது வாய்ஸ்லயும் இன்ஃபார்ம் பண்ணலாம், அந்த குரூப்லயும் இன்ஃபார்ம் பண்ணி, அவங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா கூட என்ன பண்ணிடலாம், அந்த குரூப்ல போஸ்ட் பண்ண சொல்லிடலாம். கொஞ்சம் தயாராகி வரணும். அன்பர்கள் வந்து நிறைய டவுட்ஸ் வரும் உங்களுக்கு. அப்பப்போ நான் சப்ஜெக்ட் பேசுறப்பவோ பயிற்சிகள் கொடுக்குறப்போ நிறைய டவுட்ஸ் வரும். அந்த டவுட்ஸை நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். உங்க நோட் போட்டிருக்கீங்கன்னா பின்னாடி டவுட்ஸ்க்குன்னு ஒரு நோட் எழுதிக்கணும் ஒரு பேஜ்ல.
அப்போ நீங்கள் டவுட்ஸ் ஏதாவது கிளியர் பண்ணுற செஷன் வர்றப்ப அதை கேட்டு கிளியர் பண்ணிக்கணும். பட் அப்போ அது எழுதி வைக்காம மாட்டீங்கன்னா மறந்து போயிடும். அப்புறம் அது டவுட்டோட போயிடும். கலைவாணி அம்மா அன்மியூட் கொடுத்துருக்கோம். குரூப் எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கோம்லங்கய்யா. அப்ப மாசத்துல ஒரு வாரம் ஏதாவது ஒரு நாள் சொல்லுங்க. சொல்லிடுங்க. ஒரு நாள் சொல்லி தேவைப்பட்டுச்சுன்னா அப்படி ஓபன் பண்ணுங்க. தேவைப்பட்டா பாருங்க, ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க. தேவைப்பட்டா அது ஓகே ஆகுதுன்னா அப்படி பண்ணலாம், தப்பில்லை. ஓகே ஓகே, சரி சரி. கலைவாணி அம்மா அன்மியூட் ஒரு ஆப்ஷன் வரும் பாருங்க, அதை டச் பண்ணீங்கன்னா பேசலாம். முத்துலட்சுமி நடராஜன், உங்க போன்ல அன்மியூட்னு ஒரு ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அம்மா சொல்லுங்கம்மா, முத்துலட்சுமி அம்மா சொல்லுங்க. சார் நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறேங்க சார். சரி. உடம்புல இந்த நரம்பு பாத்தீங்களா, நரம்புல இழுத்து சியாட்டிக்னு சொல்றாங்க இங்கிலீஷ்ல. நரம்பு இழுத்து பிடிச்சி இடுப்புல இருந்து இந்த கால் வரைக்கும் வலி. அப்ப சார் நம்ம இது இருக்கு பாத்தீங்களா, அந்த காயக்கல்பம் ஒரு 50 தடவை அஸ்வினி முத்திரை மட்டும் போட்டா அது கிளியர் ஆயிருது, அந்த வலி போயிருதுங்க சார். சூப்பர் சூப்பர்மா. அதே மாதிரி உடம்புலங்க சார், எந்த இடத்துல என்ன வலி இருந்தாலும், தலைவலி இருந்தாலும் சரி, கையில வலி இருந்தாலும் சரி, அந்த அஸ்வினி முத்திரை மட்டும் ஒரு 30 தடவை இல்லாட்டி 50 தடவை போட்டா அது சரியாயிடுச்சுங்க சார். நான் இதுக்காக எத்தனை ஸ்கேனு, எத்தனை அது இது பண்ணி 10,000 20,000 செலவு பண்ணி அவ்வளோ மெடிசன்ஸ், ஒரு இன்ஜெக்ஷன் 2000 1000 போட்டு நான் எல்லாம் பண்ணினேன். 6 மாசம் சஃபர் பண்ணேன் சார். அதுக்கப்புறம் இதை நான் ஒரு பிராக்டிஸ் பண்ண ஒரு நாள் எனக்கு அவ்வளோ ஈஸியா போயிடுச்சு. இதை நம்ம அன்பர்களுக்கும் தெரியணும்னு நான் சொல்றேங்க சார். அவங்களும் இதை யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களும் தன்னை காப்பாத்திக்கலாம். நிச்சயமா நிச்சயமாமா, நீங்க சொல்றது 100% உண்மை. ஏன்னா நம்ம அஸ்வினி முத்திரை அப்படிங்கிறது டோட்டல் நம்மளோட நர்வஸ் சிஸ்டத்தை ஸ்டிமுலேட் பண்றோம். நரம்பூக்க பயிற்சி அது. அது நரம்பு சார்ந்த, ஏன்னா எல்லா எல்லா உறுப்புகளுமே நரம்போட கட்டுப்பாட்டுல இருக்கு, நரம்போட கனெக்ஷன்ல இருக்கு. அப்ப நீங்க நரம்ப ஊக்கப்படுத்த அதனாலதான் மகிழ்ச்சி காயகல்பத்துல அவ்வளவு விஷயத்த சொல்லியிருக்காரு. காயகல்பங்கிறது எல்லா நோயும் போக்குற ஒரு அற்புத பயிற்சின்னு. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் சார். ஆனா டயாலிசிஸ் பேஷண்ட், நான் டயாலிசிஸ் போயிட்டு இருக்கிறேன். அதனால நர்வ்ஸ் இதாவது லூஸ் ஆகுது. மக்கள் என்னென்னமோ பண்ணி பாக்குறாங்க. நான் அவங்ககிட்ட சொல்றது இது அதனை காயக்கல்பம். நான் அந்த உங்களுடைய வீடியோஸ் எல்லாம் அனுப்புவேன். மகரிஷியுடைய வீடியோஸ் எல்லாம் எக்ஸசைஸ் பண்ணுங்க. ஆனா காயக்கல்பம் மட்டும் அந்த இதுக்கு போய் ஒரு தடவை கத்துக்கணும், சொல்லி கொடுக்க மாட்டாங்க யாரும். நீங்க மன்றத்துக்கு போய் கத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஆனா பீப்புள் அவ்வளவா சீரியஸா எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க சார். அவ்வளவுதான். அது எப்பவுமேமா எளிமையா இருக்கிறது ஈஸியா எடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வேற வழி இல்லை அப்படின்னு வர்றப்பதான் அது வரும். இப்ப அப்புறம் அவங்க கர்மான்னு ஒண்ணு இருக்குல்ல, கஷ்டப்பட்டுதான் வரணும்னு ஒண்ணு இருந்தா கஷ்டப்பட்டுதான் வருவாங்க. அருமை அருமைமா. காயகல்பம் பெரு அருமருந்து. அஸ்வினி முத்திரை மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம், பயன்படுத்துவோம். நன்றி. அப்புறம் அந்த தியானம் பண்ணும் பொழுது காலையில 5 மணி தியானத்துல உட்கார்ந்தாங்க சார், நல்ல தூக்கம் வரும். அப்போ நமக்கு 2 விஷயம்மா. இரவு நீங்க நல்லா தூங்கி இருக்க மாட்டீங்க. பொதுவா இரவு தூக்கம் நல்லா வந்துருச்சு அப்படின்னா இரவு நல்லா. எனக்கு நான் டயாலிசிஸ் பேஷண்டா இருக்கிறதுனால சார் எனக்கு தூக்கம் வர்றதில்லை நைட்ல. அதுதான் ஹோல் நைட்ல வர்றதில்லை. வந்தாலும் ஒரு 2 hours 3 hours தான் என்னால தூங்க முடியும். ஆட்டோமேட்டிக்கா எனக்கு தூக்கம் வராது. ஆனா காலையில 4 மணிக்கு அலாரம் டெய்லி அடிக்கும். 5 மணிக்கு எந்திரிச்சு உக்காந்துக்குவேன். ஆனா தூக்கம் தூக்கம்னா எனக்கு சார் அது கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். பரவாயில்ல, நீங்க அதை பத்தி ஒரி பண்ணாதீங்க. எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டா போதும். ஜஸ்ட் உட்காருங்க. அதுக்குன்னு ரொம்ப உடம்பு டயர்டா இருக்கிறப்ப உட்காராதீங்க. தியானத்துக்கு உட்கார்றப்ப ரொம்ப டயர்டா இருக்கு, உடம்பு கை கால் எல்லாம் வலிக்குது அப்படின்னா அப்புறம் நீங்க தியானம் உட்கார வேண்டாம், கம்முன்னு படுத்துக்கோங்க. சரிங்க சார். இல்ல ஓரளவுக்கு உட்கார முடியுது சார், தியானம் தான் வரல, தூக்கம் வருதுன்னா தூங்கினாலும் பரவாயில்ல, உட்காந்துட்டு தூங்கிக்கலாம். உட்காந்து தூங்க. உட்காந்துட்டு தூக்குறது தான் தூங்குறதுலயே பவர்ஃபுல்லான தூக்கம். உலக அளவுல ஆராய்ச்சி பண்ணி எது பவர்ஃபுல் ஸ்லீப் அப்படின்னா நீங்க உட்காந்துட்டு தூங்குறதுதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால உட்காந்துட்டு தூங்கினாலும் தப்பு இல்லை. அதை பத்தி ஒன்றும் ஒரி பண்ண வேண்டாம், அது சரியாயி. அப்புறம் ஒன்னாவது விஷயம் சார், நான் கீழே நம்ம வீட்டுக்குள்ளார தியானம் பண்ணோம்னா ஃபேன் போடுறோம்.
உஷ்ணமா ம் இருக்குதுல்ல, அதனால ம் சவுண்டு கிடைக்க மாட்டேங்குது. அதனால நான் என்ன பண்ணிட்டேன், இப்ப டெரஸ், எங்க வீட்டு டெரஸ்ல ஒரு ம் மூலையில உக்காந்துக்கிட்டேன். அங்க கேட்டோம்னா நல்ல சவுண்டு வருது. அதனால என்ன அங்க உட்காந்து சவுண்ட் பண்றேங்க சார். வருதுங்கிறீங்க? இந்த ஸ்பீச்சா, இந்த மெடிடேஷனா? எல்லா ஸ்பீச்சும் டெரஸ்ல இருந்து உட்காந்துக்கிறது. ம் 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 அப்படி டெரஸ்ல பண்ணுங்க, யாரும் பண்ணுங்க. இருக்கிறது இல்ல. முடிஞ்ச வரைக்கும் சப்தம் அதாவது இல்லாம இருக்கிற காலையில கூட இடத்துல நான் வச்சிடணும். 5 மணிக்கு இந்த டெரஸ்ல வந்து உட்காந்துக்கிறது. ஓகே ஓகே. மேல ஏன்னா டெரஸ்ல இது இருக்குது, மேல டெரஸ், மொட்டை மொட்டை மாடி மேல மாடியில வந்து மேல போந்துக்கிறீங்க. வந்து இது இருக்குது, செவுரு இருக்குது. நோ ப்ராப்ளம். ஷீட் ஏதாவது போட்டிருக்கீங்களா, ஷெட் மாதிரி? செட் இல்லைங்கம்மா, இதா இருக்குது, செவுரே இருக்குது. ஓகே, ஏதோ ஒண்ணு மேல உங்க தலைக்கு மேல வந்து மறைப்பு இருக்கணும். ஓப்பன் நிறைய பிளேஸ்ல உட்காந்து இருக்குதுங்க. தியானம் பண்ணக்கூடாது, அவ்வளவுதான். ம் ஆஹா. பண்ணுங்க. அது எல்லாம் ரொம்ப இதா கட்டிருக்காங்க, செவுரு பண்ணிருக்காங்க மேல. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அப்படி பண்ணுங்க. அது நம்ம தனியா வந்தாதான் அது நல்லா இருக்கும். சரிங்க சார். ஓகேம்மா. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப ஓகே, மகிழ்ச்சி. தேங்க்யூ. வாழ்க. வாழ்க வளம். வணக்கம். அடுத்து குரு செல்வம் ஐயா, உங்களுடைய சந்தேகங்களை நீங்க கேட்கலாம். வாழ்க வளமுடன். அன்பர்கள் யாருக்கும் சந்தேகம் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருங்க. வாழ்க வளமுடன். ஓகே, டைம் ஆயிடுச்சா? சரி, இந்த 4 பேரோட ஆன்சர் பண்ணிட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அடுத்த தடவை நம்ம கொஞ்சம் முன்னாடியே கொஸ்டினுக்கு ரெடி பண்ணிட்டா நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்ற மாதிரியான விஷயங்களை நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, குணசெல்வம் ஐயா, இன்னும் ஒரு டைம் டச் பண்ணுங்கய்யா. ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகே, சொல்லலாம். ஐயா வாழ்க வளமுடன். வணக்கம் ஐயா. ஆதிவாசம் பேசுறோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து சொன்னீங்க ஸ்பீச்ல டெய்லி 1 மணி நேரம் வந்து மௌனம் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சரி, ஆமா. நான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா ஓ இப்போ 1 மணி நேரம் மௌனத்துல இருந்து நீங்க சொன்ன மாதிரி நம்ம அந்த வாழ்க இறைநிலை இந்த மாதிரி பிரபஞ்சம் எல்லாத்தையும் நம்ம வாழ்த்தலாமா ஐயா, இல்ல மௌனத்துல இருந்து வாழ்த்த கூடாதா? எனக்கு அது ஒரு சந்தேகம் வந்தது ஏத்துல இருந்து. நீண்ட நேரம் மௌனத்தில் இருக்கிறப்ப வாழ்த்துங்கம்மா. பட் 1 மணி நேரம் தான் சரிங்க ஐயா. கிடைக்குதுன்னா நம்ம வாழ்த்த வேண்டாம். ஓகே. ஆமா, நீங்க அமைதியா இருக்கிறதுக்கு மட்டும் முயற்சி பண்ணுங்க. ஒரு மெடிடேஷன் பண்ணி அந்த அமைதி நிலையில அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. ஓகே. டெய்லி 1 மணி நேரங்கிறது பரவாயில்லைங்க ஐயா? பரவாயில்ல. ஆரம்பத்துல அதுவே பெரிய எஃபெக்டா இருக்கும். அந்த 1 hour மட்டும் நம்ம பேசுறது இல்ல, உடல் இயக்கம் இல்ல, முடிஞ்ச வரைக்கும் மன இயக்கம் இல்லாம அமைதியா இருக்கிறோம். அதை மட்டும் பண்ணுங்க, அதை மட்டும் பண்ணுங்க. ஓகே. ஆனா எண்ணங்கள் வந்து வரத்தானுங்க ஐயா செய்து வரும், கண்டிப்பா வரும். எண்ணங்கள் கண்டிப்பா வரத்தான் செய்யும். எண்ணங்கள் வர்றதை நோட் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதானே. எழுதி வைக்கவா? ஓகே. எண்ணங்களை நோட் பண்ணுங்க. எல்லா நாளும் நோட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. கொஞ்சம் உங்களுக்கு அந்த எண்ணங்கள் அது பாட்டு கடந்து போகும். நீங்க அமைதியா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. தியானம் தான்மா. மௌனம் என்பது நீண்ட நேர தியானம். தியானம் என்பது குறைந்த நேரம் மௌனம். இவ்வளவுதான். மௌனம்ங்கிறது சும்மா இருக்கணும். உடல் நீங்க மாத விளக்கும் போது தியானம் பண்ண வேண்டாம்னு சொல்லிருக்கீங்க இல்லையா? அப்புறம் மௌனத்துல வந்து நாங்க எப்படி பண்ண முடியும்? சாந்தி பண்ணுங்க. சாந்தி எப்ப வேணா பண்ணலாமே. சரி சரி. இருக்கிறதுங்கிறத நீங்க கவனிக்கிறது வந்து பிரச்சனையே கிடையாது. அமைதி தியானத்துல நீங்க எப்ப வேணா பண்ணலாம். அமைதியை கவனிக்கிறீங்க, அவ்வளவுதானே. வேற ஒண்ணும் பண்றது இல்ல. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சிவஜோதி ஐயா, அடுத்தது கலைவாணி அம்மா, ஜானகி அம்மா. இந்த 3 பேரோட நிறைவு பண்ணிக்கலாம். சிவஜோதி ஐயா அன்மியூட் கொடுத்துருக்குறோம். கலைவாணி அம்மா, ஜானகி அம்மா. உங்க செல்போன்ல முன்னாடி அன்மியூட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை டச் பண்ணீங்கன்னா மைக் ஓப்பன் ஆகும். கலைவாணி அம்மா பேசுங்க. கேக்குதுங்கம்மா, சொல்லுங்க. ஐயா, நான் கிளாஸ்க்கு வரல, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டேன். கிளாஸ் கவனிக்கலையா, பல்லு புடிங்கிட்டு வந்துட்டேன். அதனால போல இது நான் செய்யலாமா ஐயா யோகாலாம்? இல்ல, பல்லு பிடுங்கி இருந்தா ஒரு 2-3 நாளைக்கு விட்டுருங்க. அது கொஞ்சம் நார்மல் ஆகணும். ஆமா, 2-3 நாள் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நல்லா ரெஸ்ட் எடுங்க. டேப்லெட் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, வீக்கம் எல்லாம் இருந்தா இருக்கும்.
புரியுதா இல்லைங்களா? சரிங்க ஐயா. ஆனா பய இன்னைக்கு நான் செஞ்சுட்டேயா. பரவாயில்ல, செஞ்சாலும் தப்பில்லை. பட் ம். ஹெவியா செய்ய வேண்டாம். ஒரு நாள் 2 நாள் ம். விட்டுருங்க. அது காயமெல்லாம் கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் செஞ்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாட்டி செய்யுங்க, அதை பத்தி ஒன்றும் இல்லை. டிஸ்டர்ப் தான் இருந்ததுங்க ஐயா. இருந்தாலும் செய்யணும்னு செஞ்சுட்டேன் ஐயா நான். அது பண்ணக்கூடாது. நாம தான் ம். சொல்லியிருக்கோம்ல, ஆப்ரேஷன் பண்ணா இவ்வளவு நாள் இருக்குது, ஏதோ ஒரு ப்ராப்ளம் போயிட்டு உடம்பு வந்து இப்போ காய்ச்சல் அடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க செய்ய வேண்டாம். கம்முன்னு ரெஸ்ட் எடுக்கணும். சரிங்களா? சரிங்க. எப்பவுமே உடம்பு கெட்டு போச்சுன்னா ஒரு லிமிட் வரைக்கும், லைட்டா ஒரு காய்ச்சல் இருக்கிற மாதிரி இருக்கு, செய்ய முடியும்னா செஞ்சிடலாம். பட் உடம்பு கஷ்டப்படுது அப்படின்னா உடம்ப கஷ்டப்படுத்தி வருத்தி பயிற்சி செய்ய வேண்டாம். ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு விட்டுருங்க. அப்புறம் சரியானதுக்கு அப்புறம் செய்யலாம். சரிங்க ஐயா. ஓகே, நன்றிங்க ஐயா. வாழ்க. ஆ. இதெல்லாம் முக்கியமான கேள்வி, ஒரு ஆசிரியருக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய கேள்வி. சிவஜோதி ஐயா, ஜானகி அம்மா. சரி, ஓகே. அவங்க 2 பேரும் மைக் அன்மியூட் பண்ண தெரியலன்னு நினைக்கிறேன். ஓகே, உங்களுக்கு முன்னாடி ஸ்கிரீன்ல வந்து அன்மியூட் ஆப்ஷன் காமிக்கும். ஜானகி அம்மா பேசுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வாழ்க வளம். வளமுடன். நாங்க வந்து நைட்ல தற்சோதனை செய்யறோங்க ஐயா. ஒரு நாளைக்கு சூழ்நிலை செய்ய முடியல. இங்க இருந்து அங்க போறோம், அங்க இருந்து இங்க பொண்ணு வீட்டுக்கு போற வேண்டியதா இருக்கு. நாங்க செய்யற அன்னைக்கு சில சமயம் அந்த தற்சோதனை செய்யக்குள்ளே தூங்கி போயிடுறாங்க ஐயா. அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி அனுப்ப முடியல. மறுநாள் அனுப்பலாமா இல்ல அன்னைக்கு தான் அனுப்பணுமா? நான் சில அன்னைக்கு அனுப்பாமே விட்டுடுறேன். ஏன்னா என்னால தூங்கிடுறேன். இங்க இருந்து எங்க வீட்டுல இருந்து எங்க பாப்பா வீட்டுக்கு போறதுக்குள்ள தற்சோதனை அட்டன் பண்ணவா ஒரு நாளைக்கு அதை அட்டன் பண்ணக்குள்ளே தூங்கி போயிடுறேன். அது எப்படிங்க? காலையில இல்லைன்னா செய்யலாமா டெய்லி நேற்று தற்சோதனைன்னு சொல்லி? முடிஞ்ச வரைக்கும் அந்தந்த அன்னைக்கே பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. தற்சோதனை ஃபார்ம் ஃபில்அப் பண்றது 8:30 மணிக்கு மேலதான் அப்படின்னு எல்லாம் ஆப்ஷன் இல்லை. நீங்க முன்னாடியே கூட ஃபில்அப் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் அந்தந்த அன்னைக்கு ஒர்க்கும் அந்தந்த அன்னைக்கே முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? அடுத்த நாள் போனா உங்களோட நேம்ல வந்து அது அடுத்த நாள் அட்டண்டன்ஸ்ல காமிச்சிடும். அப்புறம் அந்த அன்னைக்கு பண்ணதா அடுத்த நாள் பண்ணதான்னு உங்களுக்கே கன்ஃபியூஸ் ஆயிடும். அன்னன்னைக்கு வேலை அது என்ன, ஒரு 5 நிமிஷம், அது நீங்க 8:30க்கு முன்னாடி கூட தற்சோதனை ஃபார்ம் எடுத்து ஃபில்அப் பண்ணிடலாம். ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லை. முடிஞ்ச வரைக்கும் அந்தந்த அன்னைக்கு தான் பண்ணுவோம். சரிங்களா? ஓகேம்மா. நம்ம 38 ஆச்சு. காலம் கருதி நம்ம நிறைவு செய்து கொள்ளலாம். அடுத்த மாதம் நம்ம நிறைய டவுட்ஸோட வந்து கிளாரிட்டி பண்ணலாம். சரிங்களா? ஓகே, மகிழ்ச்சி. அம்மா நிறைவு பண்ணிக்கலாம். அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி, இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட் பேர் அறிவுயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பறையுடைமை எனும் பேர் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளம். வாழ்க வளம்.